ஜெமினியா ஜீவாவை கொண்டுட்டாங்கடா. நம்ம ஜீவாவை கொண்டுட்டாங்க. ஜெமினியா தேஜாவோட மோத வேண்டாம் ஜெமினி, விட்டுடு. பெரிய கேங் அது. இல்ல கை, பெரிய ஆளோட மோதனாதான் நம்ம பெரிய ஆளு. உயிருக்கு உயிர் தான் ஈடு. டே கிளம்புடா. எனக்கு அவன் வேணும். தேஜா குரூப்னு தெரியாதா? போயிடு. எனக்கு அவன் வேணும். ஜீவா என் ஆளு. சொருனது அவன் தானே, அவன் மட்டும் போதும். நம்ம பாண்டியனை தீத்துட்டாங்க தெரியுமில்ல? பாண்டியனை நானே அனுப்பணும்னு இருந்தேன். இனிமே தனியா படுக்க பொண்டாட்டி கோழிக்கு பயமா இருக்கும். இங்க வர சொல்லு. அதுக்கு இல்ல சக்தி, நம்மளால காலி பண்ற அளவுக்கு புதுசா ஒருத்தனுக்கு தில்லு வந்திருக்கு. யாரவா? ஜெமினி. எந்த பச்சா பயிலையும் பத்தி என்கிட்ட பேசாத. கமிஷனர் சார், கோர்ட்ல வச்சு சிந்தை ஜீவாவை தீர்த்து கட்டினது தேஜா தானமே? கோர்ட்டில் வச்சு இல்லை, கோர்ட்டுக்கு பின்னாடி. சிந்தை ஜீவாவை ஒரு தியாகி ரேஞ்சுக்கு பேசுறீங்க. அவன் ஒரு ரவுடி. அவனை தீர்த்து கட்டினது தேஜாவான்னு எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த தேஜாவோட ஆளை துரத்தி ஜெமினி கொண்டான்னு பேசிக்கிறாங்க. ஜெமினி சிந்தாரிப்பட்ட சரகம்யா. என்னையா சரகம் கரகான்ட்டு ஒரு கேள்வி ஞானத்தில் சொல்கிறேன். ஜெமினிங்கிறவ சிம்லிகுமாரோட கூட்டு. அதுக்கப்புறம் பங்கு ராஜேந்திரன் குரூப்பில் இருந்தான். பங்கு ராஜேந்திரன் என்கவுண்டரில் போனதுக்கப்புறம் டோப் ராஜா கிட்ட சேர்ந்துட்டான். இந்த டோப் ராஜா சங்கர் குலகேசில் தூக்கு வாங்கி இப்போ வேலூரில் அப்பீலில் இருக்கான். சார், தில் படத்தில் சூப்பராக நடிச்சிருந்தீங்க சார். அட, அது நான் இல்லைம்மா, யாரோ வட இந்தியாக்காரன். அப்படியே நான் சினிமா நடித்தாலும் வில்லலாம் நடிப்பேன், ஹீரோவை தான் நடிப்பேன். நான் ஹீரோ நடிச்சேன்னா நீ தான் ஹீரோயின். சம்மதமா? போங்க சார். கை, ஜெமினி பார்க்கணுமா? சரி நீ போ. என்ன விஷயம்? எல்லிஸ் ரோடு மார்க்கெட் விஷயம். ஜெமினிக்கு ரூட் போட்டு எஸ்ஐ ரங்கா தான் கைட் பண்ணார். எஸ்ஐயால நீங்க முதல்ல அதை சொல்லியிருக்கணும். இல்லைங்க ஏரியா, பக்கா டாக்குமெண்ட்ஸோடு வந்துச்சு. சல்லுசாக மடக்கிட்டேன். காம்ப்ளெக்ஸ் கட்டினா செமத்தியாக தேரும். என்ன ஒன்று, இப்போ இருக்கிற கடைக்காரங்களெல்லாம் விரட்டணும். பகடியாக ஒரு பைசா கொடுக்க முடியாது. ஜெமினிதான்னு வந்துட்டேன். என்ன கை? கை, அது முடியாது ஜெமினி, எல்லாம் நம்ம ஜனம். 10 லட்சம் பொட்டியில் இருக்கு. அங்கே மொத்தம் எத்தனை கடைங்க? ஜேம்ஸ் கடையோட சேர்த்து 64. 64 கடைங்க. நம்ம தண்டில் ரஃபாக ஒரு கணக்கு சொல்லு. மாதம் சராசரியா கடைக்கு 500 தேர் ஜெமினி. அது போக வெட்டு குத்துனா கட்ட பஞ்சாயத்து நம்ம தான் பண்ணுறோம். அப்படி இப்படின்னு மாதத்துக்கு 60,000 ரூபாய், வருஷத்துக்கு 7,20,000 ரூபா. விநாயகர் சதுர்த்தி, துர்கா பூஜா வசூல் தனி இல்லை? சரே, தங்க முட்டை போடுற வார்த்தை ஒரேடி அர்த்தம் சொல்கிறேன்.
உனக்கு குருவி மூளைனா எனக்கு கழுகு மூளை. போயிட்டு வா. அப்போ ஜெமினியால முடியாது. அதான் ஜெமினி முடிவா சொல்லிடுச்சல்ல, வாங்க போலாம். இங்க கொசு ஜாஸ்தி. மாலிக் மாலிக் எவன் யார்கிட்ட என்ன பேசுன்னு தெரியல. யார் அந்த போலீஸ்காரன்? டேய் அந்த போலீஸ்காரன் ஃபோன் பண்ணு. என்ன சார் அவ சீனியர்ஸ் கூட மரியாதை கொடுக்க தெரியல. அவள நைஸா போக்கு காட்டி குட்டி வெளியில் தள்ளி போயிட்டேன். கில்லாடி நான் மாமணி. புரிஞ்சு போச்சா? சாரி சார், சின்ன பொண்ணு, அவளுக்கு ஏதோ கோவத்துல பேசி. என்ன ஒரு ஸ்பெஷல் காசு வேஸ்ட் பண்ணிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, டாப் கிளாஸா இருக்கு. ஹலோ வேண்டாம், அவளை பத்தி தப்பா பேசாது. நான் ஏதாவது செய்யணும்னா சொல்லுங்க, செய்யறேன். சீனியர் ஷூ அழுக்கு இருக்கு. ஆமா லைட் அழுக்கா இருக்குல்ல, சுத்தம் பண்ற சுண்டக்கா. சரிங்கண்ணா. டேய் எங்கடா போற? தண்ணி ஷூ சுத்தம் பண்ண தண்ணியா? நான் காலை சுத்தம் பண்றேன். எச்சி பரவாயில்லடா. உங்களுக்கு பரவாயில்லனா எனக்கு பரவாயில்ல. டேய் எங்க தாண்டா போற? பீடா 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 ஸ்பீடா துப்பிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா. டேய் அவன் நிக்கிற ஸ்டைல பாடுறா, பெரிய ரவுடி மாதிரி. இவனாவது கிட்ட வந்தீங்க தொலைச்சிரு. டேய் பெரிய பிஸ்தாவா நீ வா. அண்ணா இதோ வந்துட்டேண்ணே. கை அவன் அடுத்து. ஏய் ஷூ சுத்தம் பண்ணானா என்ன போஸ் கொடுத்துட்டு இருக்கியா? நானா ஷூ துடைக்கிறேன். பின்ன உங்க அப்பனை துடைக்க சார். யாரப்படா? இனிமே சத்தியமா ராகிங் பண்ண மாட்டேனே. இனிமே தான் ராகிங் பண்ணணும். அதுவும் இன்னைக்கு மாதிரி அந்த பொண்ணு என்னோட இருக்கும்போது தான் ராகிங் பண்ணணும். என்ன புரியுதா? நல்ல இருட்டு கட்டிடத்தை திருட்டு கரண்டை இழுத்து ஜெகஜோதியா மெயின்டைன் பண்றீங்கப்பா. தேஜா, இந்த பார்ட்டி 86ல் இதை கட்ட ஆரம்பிச்சு கோர்ட்டு தீர்ப்பில் அப்படியே விட்டார். 96ல் ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அந்த கேப்பில் இவங்க பூந்துட்டாங்க. காலி பண்ண முடியல. இந்த இடத்த எனக்கு வித்துட்டாரு. பேசுங்கய்யா, இப்போ பேசுங்க. தேஜா வந்திருக்காருல, இப்போ பேசுங்கய்யா. இந்த ஒட்டகல்ல ஒட்டகம் அது ஒன்றும் கவனிக்காது. அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். எப்படி தெரியுமா? யார் எங்க தலைவர? நான் தான். ஒட்டகம் கூடாரத்துக்குள்ள நுழைஞ்சாச்சே. இனி எல்லாரும் கூடாரத்தை பிரிச்சுட்டு ஓடி போயிடுங்க. ஒரு வாரம் டைம். ஜெமினி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு. ஜெமினி தான் இங்க தண்டல். அவனோட தைரியம் தான் இவங்களுக்கு. நான் சொல்லலை நம்ம பாண்டியனை தீர்த்து கட்டினவன்னு. ஜெமினி அந்த பச்சாவா? போய் சொல்லுங்க அவங்கிட்ட. அவனை அடிச்சு நாஸ்தி பண்ணிட்டு வரலாம். வா ஜெமினி. கம்முன்னு இருக்கே. எதுக்கு எடுத்தாலும் அடிக்கணும் உதைக்கணும்னு உனக்கு ஒரு முன் யோசனையே கிடையாது. லீகலாக நம்ம வீக்கு. என்ன வக்கீல் சார்? ஆமா ஜெமினி, இல்லைன்னா தேஜ் அவ்வளோ தைரியமா ஜெமினி பட்டையில கால் வைப்பானா? இடத்த வாங்கினானே. டே இங்கே கூட வந்தானே அந்த குருவி மூலக்காரன். அவன் பேர் என்ன? பேரு தேவராஜ் சார். அம்பத்தூர்ல இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்கான். எந்த கட்சி? அவன் ஃபேமிலி எல்லா கட்சியிலும் இருக்கு. கட்சி சப்போர்ட்டை விட ஜாதி சப்போர்ட் தான் ஜாஸ்தி. எதுனாலும் ஜாதியை வச்சு தான் மூவ் பண்ணுவான்.
ஐயோ சீரியஸ். அம்மா நீ போடா. ஏவிஎம் ஜெமினிடா. டேய் ஜெமினி வாடங்க. இப்படி பேசு. போயிடலாம் மனுஷா. இல்ல பயமா இருக்கு. தைரியமா போ ஜெமினி. சீரியஸ். ரேங்க் பண்ணு. ஐயோ நான் சொல்றது கேளு. என்ன டேய் நீ சொல்ற. அங்க என்னடா பொண்ணு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு? சொன்னல கேட்க மாட்டேன். முன்னாடி வாடா. நீ பேசு. சார் முட்டி போட்டு கிரவுண்ட சுத்தி வா. முட்டி அப்போ மாதிரி முட்டி போட்டு கிரவுண்ட சுத்தி வர சொல்றாங்க. முட்டி போட்டு கிரவுண்ட சுத்தி வாடா. முட்டி போட்டு நடக்க சொல்றியே உன் கண்ண குத்து எதுவுமே இல்லையா? என்ன நினைச்சிட்டு हो मनसे उस दिन राजनगर में घुसा मारती ना तब तेरे को समझ में आता तब जल्दी की वजह से मैंने छोड़ दिया हां अब समझते क्या आपने खबरदार डोंट वरी इनमें रैग பண்ண மாட்டாங்க பயந்துட்டாங்க ஜெமினி கால் வலிக்குதா ஜெமினி வேகமா ஓடுங்கடா என்ன பிடிச்சுக்கோ வா ஐயோ மனுஷா அம்மா கை என்ன பார்த்து ஜெமினி கொஞ்ச நாளா உன் கண்ணை சேட்டு கடையில் அடக வச்சுட்ட போல இருக்கு. என்ன சொன்ன? சொல்றாங்க சோத்து குப்பு இல்லைன்னு. மூழ்கிறதுக்குள்ள மூட்டிக்கோன்னு சொல்ற. மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன நினைச்சிட்டு இருக்கியோ அதை நினைச்சுதான் நான் வருத்தப்பட்டிருக்கேன். வருத்தப்படுறதுக்கு நீ யாரியா? வருத்தப்படுறதுக்கு என்ன விட்டா யாரு இருக்கா? என்ன பார்த்தா நீ யாருன்னு கேட்ட? என்ன ஆச்சு உனக்கு? இதெல்லாம் சரியில்லை. இவனா நீ வரம்போ பழகுன தோஷத்தால் தான் விடுறேன். எனக்கு நாளைக்கு உனக்கு நாளைக்கு உங்களுக்கு நடா. என் கூட யார் வேணா வாங்க. வாங்கடா வாங்க. எவனுக்கா தில் இருந்தா அவங்க கூட போங்கடா சொல்றல போங்கடா. பாத்துக்க நீ இல்லனாலும் ஜெமினி பின்னாடி 1000 கை இருக்கு. என்ன இதே மாதிரி ஒரு சங்க அறுக்கல. போடா போ வேண்டாம். சோத்து கை நினைச்சு இவ்வளவு நாள் பீச்சாங்கையில சாப்பிட்டுருக்க. விநாயகனே வினை தீர்ப்பவனே உமா இது பேரு கையி ஜெமினியோட வலது கையி. ஜெமினி அந்த பச்சாவா? நம்பிக்கையான கை இது. நம்ம கிட்டயே சேர்ந்துக்கிறேன்னு வந்திருக்கு. ஜெமினியோட பயங்கர தகராறு. ஏரியாவில் விசாரிச்சு தான் எட்டாந்தோம். என் முன்னாடி ஜெமினி குரூப் கொசுதான்பா. இருந்தாலும் வலை கட்டுறோம் வத்தி வைக்கிறோம் இல்லையா? நம்ம போட்லயே கொஞ்ச நாள் போட்டுருவோம். சரக்கு இறக்க கொள்ள ஒரு கையா இருக்கட்டும். போட்லயே வாந்தி எடுத்து கக்கூஸ் கழுவுனா சரியா போகுது. கக்கூச கழுவுறதும் என்ன கழுவுறதும் ஒண்ணுதான். சோப்பு போடுற கண்ணா. சாப்பிடுறீங்களா? கீழே போய் ரைட் கட் பண்ணா நல்ல மிலிட்டரி ஹோட்டல் இருக்கு, போய் சாப்பிடுங்க போங்க. யோ சொல்றாருல போங்க சீக்கிரம். நீ சாப்பிட்றியா? உன்னை போய் பகைச்சுக்கிட்டானே அந்த ஜெமினி ஒரு முட்டாள். ஜெமினி முட்டாளா? தேஜா கோச்சுக்காம இருந்தா சொல்றேன். சொல்லி தொலை. அந்த மார்க்கெட் மேட்டர்ல நம்ம தேஜா ஜாதிக்காய் பக்கம், ஜெமினி மார்க்கெட் பக்கம். ஏன் தங்க முட்டை போடுற வார்த்தை எவனாவது வைத்தருப்பானா? பின்னால பிரச்சனை வந்தா கூட பகுடியே 90 லட்சம் கேட்கலாம்.
ஜெமினிக்கு அந்த ஐடியா தான். அந்த மார்க்கெட்டை உன் பாக்கெட்ல விளை வைக்கிறேன். நீயா? நான் சொன்ன எல்லாரும் கேட்பாங்க. ஜெமினி விட எனக்கு தான் மவுஸ் ஜாஸ்தி. யாராவது ஒருத்தருக்கு அவங்க தண்டல் கட்டி தானே ஆகணும். அது தேஜாவா இருந்தா என்ன? விக்ரம் பாரு ஜெமினி காப்பு. அப்ப ஜாதிக்காய் என்ன செய்யறது? ஊறுகாய் போடு ஜாதிக்காய. நீ எப்படி இங்க? அப்போ கொசு வலைக்குள்ள பார்த்துருக்கோம், இப்போ திமிங்கல வலை. உட்கார்ற இடத்துல கத்தி வைப்பான், அதான் தேஜா. நீ என்ன பண்ற? வாங்கின இடத்த பத்திரமா பத்திரத்தோட இவர்கிட்ட திருப்பி கொடுக்குற. நீ என்ன பண்ற? வாங்கின பணத்தை பத்திரமா இவர்கிட்ட திருப்பி கொடுத்துற. இது என்ன தேஜா, உன்னை நம்பித்தானே தைரியமா இருந்தேன். இப்போ தேஜாவை நம்பிதான் மார்க்கெட்டே இருக்கு. உயிர் வேணுமா இடம் வேணுமா முடிவு பண்ணிக்கா. புறப்படு. நில்லு நில்லு, அதை எடுத்துட்டு வா. இந்தா பிபிக்கு காசு. இப்ப 2 பாப்பா வந்து பிபி ஊதுங்க. ஊதியா? ஜெமினி ஸ்டுடியோ பொம்மைங்க இப்படித்தான் ஊதும். நாகப்பட்டினத்தில் சினிமாவில் பார்த்துருக்கேன். இப்படி ஊதிக்கிட்டே போங்க போங்க. பாப்பா என்ன சுதி! அடாடாடாடாடாடாடா. யார் அது? அதான் ஜெமினி. பச்சா யார் அது? மொட்டை அடிச்ச ஒட்டக மாதிரி இருக்கா? இதான் தேஜாவா? ஐயே, நீயே போய் சொல்லு. அப்பத்தான் அவனுக்கு பச்சை மிளகா வச்ச மாதிரி இருக்கும். போய் சொல்லு, மார்க்கெட்டும் தண்டலும் தேஜா சொத்துன்னு. தேஜா, எப்பவுமே என் ஜெமினிக்கு தான் மார்க்கெட். தேஜா, நீ கூடாரத்துக்குள்ள நுழையிற ஒட்டகன்னா பார்த்துக்கிட்டு இருக்குது. நான் ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி பச்சா இல்லை. அதான் என் கையை வச்சு ஒட்டகத்தோட கண்ணை குத்துன. புரியல? கை சொன்ன பேச்சை கேட்டு பில்டிங் ஓனர்லாம் விரட்டிட்டல்ல. என்ன பிரச்சனை? முதல்ல வந்து குழப்பம் பண்ணிட்டு பாருங்க. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். வாங்க, சொன்னா கேளுங்க. நான் இருக்கேன்ல, நம்ம சொல்றத கேளுங்க. உங்களுக்கு தனி போலீஸ்லாம் தேஜா, நீங்க வாங்க. மத்த வேலைய பார்க்க வேணாம். என்ன தேஜா, உங்க லெவலுக்கு நீங்க ஜெமினி தகராறு வச்சுக்கலாமா? போங்க. யோ கமிஷனரை, ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டு போயிட்டு வந்தா மதிக்கிறானுங்க, ஸ்டேட்டுக்குள்ளேயே இருந்தா மிதிக்கிறானுங்க. வேணும்னா ஒன்று செய்யுங்க, ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஜாதி சங்கத்துக்கு தலைவர் ஆகிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக மதிப்பு மரியாதை கூட்டிடும்ல. ரொம்ப முக்கியம். இது எனக்கு வர வேண்டிய சீட்டியா? சார் 1 செகண்ட். சார், சிங்கப்பெருமாளுக்கும் டிஜிபி சிங்கப்பெருமாளுக்கும் என்ன வித்தியாசம்? மன்னிக்கணும், பொதுவாகவே நான் வித்தியாசமான சிங்கப்பெருமாள் தான். டிஜிபி பதவி ஒரு தொப்பி மாதிரி. அடிக்கடி தொப்பியை கழட்டுவீங்களான்னு கேளியா? சார், அப்போ அடிக்கடி தொப்பி கழட்டுவீங்களா? ஆமாம், தலை வேர்க்கும் போது கழட்டுற மாதிரி என் வசதிக்காக டிஜிபிங்கிற தொப்பியை நான் கழட்டி வைப்பேன். சார் சார், பீகாரில் இருந்தப்போ உங்களை ஒரு டெரர்னு சொல்லுவாங்களே? எஸ், நான் டெரர் தான். சுபாஷ் சந்திர போஸை ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்பெல்லாம் காந்தியமும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. உங்கள் ஒர்க்கிங் ஸ்டைல் என்னன்னு கேளுங்க, தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கும் சௌகரியமாக இருக்கும். யோ, அங்கே லுக்கு விட்டுட்டு கேளு. உங்கள் ஒர்க்கிங் ஸ்டைல் என்ன சார்? ஒர்க்கை ஒழுங்காக பண்ணும்போது ஸ்டைல் எதுக்கு? சார், தமிழ்நாட்டு டிஜிபியா உங்கள் முதல் வேலை என்னன்னு சொல்ல முடியுமா சார்? கிரைம் ரேட்டை குறைக்கிறது. ஆஹா, அப்போ பேரம் பேசி ரேட்டை குறைப்பீங்களான்னு கேளு. அப்போ பேரம் பேசி ரேட்டை குறைப்பீங்களா சார்?
நீங்க என்னதான் பொடி வச்சு கேள்வி கேட்டாலும் என்னை எடை போட முடியாது. கிரைம் ரேட்டை குறைக்க சிங்கமுகம் வேணும்னா சிங்கமுகம் காட்டுவேன், பெருமாள் முகம் வேணும்னா பெருமாள் முகம் காட்டுவேன். எவனோ புது டிஜிபி வந்திருக்கானே. ஆமா, சிங்க பெருமாள்னு பேரு. புதுசா வந்தோடனே எதுவும் செய்யலாம் தொப்பி அடிக்குமே. அதான் எங்களை மாதிரி லேபரோட உட்காந்து சாப்பிட்ற வரைக்கும் போலீஸால உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. வக்கீல் சார், அவங்களை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துருங்க. சரி ஜெமினி, நானும் கையும் பார்த்துக்குறோம், நீ பட்டுறோம். ஜெமினி, ஷெட்டை விட்டு 2 நாள் வெளியே வராத. நீ அவசியம் காலேஜுக்கு போகணுமா? போகணும். நீ யாரு? பெரிய அலெக்ஸ் பாண்டினா? என்ன நக்கலா? இப்பதான் சுகமா இருக்கு. அந்த டிஜிபி கிட்ட போய் சொல்ல, பாம்புக்கு மகுடி ஊதிக்கிட்டு இருக்கா. பாம்புக்கு காது கேட்காது. என்னைக்கு ஒரு நாள் பொட்டுன்னு போட்டுரும். நானும் பாம்பு மாதிரி தான். கோஸ்டல் ஏரியாவில் திருட்டு சரக்கு இறக்கிறது, கப்பல் கொள்ளை, கஞ்சா, ஹெராயின், ஆள் கடத்தல், கொலை. மாட்டிக்கிட்டா வேற ஆள் சரண்டர் ஆயிடுவான். நெட்வொர்க்னா என்னென்ன அர்த்தம் தெரியாமலேயே ஒரு நெட்வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்க. தேஜாவை போலீஸ் பிடிச்சதா வந்த நியூஸ் வெறும் வதந்தின்னு பிரஸ் கேட்டா சொல்லிடுங்க. வணக்கம் சார். வழக்கமா ராஜா பண்றவங்கலாம் காலேஜ் ஹாஸ்டலுக்குள்ள ஒளிஞ்சுக்குவாங்க. உங்க ஸ்டைலே புதுசா இருக்கு. நீங்க காலேஜ் படிக்க வேண்டீங்களா? உங்கள மாதிரி ஆளுகள் பாடம் சொல்லி கொடுக்கலாம் வேற இடம் இருக்கு. வாங்க வாங்க. இதெல்லாம் என்ன ஜெமினி? இனி நிம்மதியா இருக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த நன்றியெல்லாம் புதுசா வந்திருக்க டிஜிபிக்கு சொல்லுங்க. ஏய், என்னையா சினிமா போலீஸ்காரன் துப்பாக்கி தூக்கி பிடிச்சி வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க? இழுத்துருவாங்கயா. நடையா. இருங்க இருங்க இருங்க. யோ, நான் கமிஷனர், அந்த அம்மா கமிஷனரா? இல்லையா? இருங்க. கமிஷனர் சார், நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இவர் என் காலேஜ் ஸ்டூடண்ட். இவர் பேர் ஜெமினி தானே? சிந்தாரப்பேட்டை தானே? ஈவினிங்ல இங்க படிக்க வராரு. பகல என்ன பண்றான்னு தெரியுமா? விளக்கம் வேற சொல்லணுமா? இல்லையா? போயா போயா. கேக்கு மெழுகு வச்சு பிறந்தநாள் கொண்டாட்டமா? அங்க வா, பெரிய பிறந்தநாள் கொண்டாடிடலாம். வா 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 வா. ஓ, கை கட்டா? அதான் இந்த துள்ளு துள்ளியா? ஏமாந்துடாதம்மா. பையன் பெரிய ரவுடி, கேடி நம்பர் 1. போ போ போயா. கிளாஸ் ரூம் கதவை பூட்டிட்டு நான் அடி அடின்னு அடிக்கிறான் சார். என்ன கிளாஸ் ரூம் கதவை பூட்டி அடிச்சான்? ஏய், போலீஸ்காரன் கம்ப்ளைண்ட் பண்ற உடம்பாது. தள்ளியா. போ போ போயா. சோ நீ தான் ஜெமினி, வளர்ந்து வர கான்டெம்பரரி ரவுடி. ஒரே பிடியா பிடிச்சா இன்னும் 2 வருஷத்துல பெரிய கிரிமினல் ஆயிடுவேன். ரைட்? இது காலேஜ்ல இவன் சப்மிட் பண்ணியிருந்த சர்டிபிகேட். இது சிறுவர் சீர்திருத்த பள்ளி ரெக்கார்ட்ஸ். ஓஹோ, என்ன பண்ணிட்டாங்க போன? இருக்கே, வழக்கம் போல அனாதை, வழக்கம் போல பசி, வழக்கம் போல கத்தி, வழக்கம் போல சகவாசம். டிஸ்கவரி சேனல்ல வர்ற மாதிரி சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். கரெக்ட் சார். கொஞ்சம் விட்டா இவன் இன்னொரு தேஜா சார். விட்டா தானே? ஏய், இது என்னோட பிரைவேட் செல். இங்க நான் தான் கோர்ட்டு, ஜட்ஜு எல்லாமே. கிரைம் ரேட்டை குறைக்க என்ன வேணுமோ செஞ்சுக்கோன்னு மேலிடம் சொல்லியாச்சு. 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாகலாம். பக்கத்துல பணத்தோடையும் உடம்புல காயத்தோடையும் ஒருத்தன் இருக்கக்கூடாது. அதனால எவ்வளவு சீக்கிரம் எவன் செத்தாலும் அடுத்தவன் இன்ஃபார்ம் பண்ணு. ஒரு தட்டு சோறு லாபம். நான் பார்க்குறேன். மனசுக்குள்ள சிரிச்சேன். இந்த எலி ஒரு நாள் கோவிலுக்கு போய் சாமியை கும்பிடுச்சா. சாமி சாமி, என்ன யாருக்கிட்ட மாட்டி விட்டாலும் இந்த பூனை கிட்ட மட்டும் மாட்டி விட்டுறதுன்னு வேண்டிக்கிச்சா. ஆனா பூனை வந்துருச்சு. டேய்,
பூனைக்கிட்ட மாட்டிக்கிட்ட எலி இப்படி முழிக்கும் உன்ன மாதிரி. வேண்டாம் வேண்டாம் பாரு, குரங்கு வேணாம் கிட்ட வச்சுக்க. ஏய் வா நாம ஏன் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகணும்? ஆ, எவனாவது ஒருத்தர் செத்தா எப்படி என்கவுண்டர்ல இன்னொருத்த கதையை முடிச்சிருவாங்க. போலீஸ்கார மூளை கூட யூனிஃபார்ம் மாட்டிருக்கும். ஆஹா, ஓ மூளைய என்கிட்ட காட்டுறியா? இருக்கிறவன் இல்லாதவன் கிட்ட காட்டுறதுல தப்பு இல்லை. நான் சொல்றது கேள்றா. என்ன? நம்ம 2 பேரும் வெளியில போனோம். ஏன் போவாம என் வக்கீல் என்ன எப்படியாவது வெளியில கொண்டு வந்துருவான். நம்ம உள்ள இருக்கிறது லீகலா இல்ல. மேல ஒரு டிஜிபி இருக்கான்ல, அவனை எவன் கேட்டாலும் அவங்கள அப்பவே பிடிச்சி அப்பவே விட்டேன்வான். அட ஆமால, பாயிண்ட பிடிச்சிட்ட. நீ மூலக்காரன்டா, ஒத்துக்கிற. என்ன செய்யணும் சொல்லு. திருந்தறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுன்னு அந்த டிஜிபியை கேட்போம். திருந்தறதுக்கா? என்ன தப்பு செஞ்சு திருந்தறதுக்கு? அப்படி சொன்னாதான் வெளியே விட வேண்டாம். ஆடுற மாட்டை ஆடிதான் கறக்கணும். நீ மூலக்காரன்டா, மூலக்காரன். நான் வேலைக்காரன். ஏய், மார்க்கெட் மேட்டர்ல கை வச்சு கலாச்சியா? அது மாதிரி இது இவங்கிட்டலாம் மாட்டிட்ட அறிவ கட்டக்கும். அது பணம் மேட்ரியா? இது பணம் மேட்ரு. நாம 2 பேரும் இருக்க போறோமா சாவ போறோமா? அதான். அது சரி. ஆனா ஒன்ன மாதிரி மூலக்காரன் இல்லாம என்ன மாதிரி வேலைக்காரன் வெளியில போய் வாடுறது வேஸ்ட். நான் வரல. யோ வந்து தொலையா. வெளியில வந்தா நீ என்கிட்ட வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்லு. ஒத்துக்கிற? டிஜிபி சார், தேஜாவும் நானும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். நாங்கள் 2 பேரும் திருந்தி வாழ ஆசைப்படுறோம். இனிமேல் எங்களால் இந்த கலாட்டா, அடி, வெட்டு, பஞ்சாயத்து இதெல்லாம் இருக்காது. எங்களுக்கு ஒரு மறுபிறவி கிடைக்கிறதுக்கு நீங்கள் தான் வாய்ப்பு தரணும். ப்ளீஸ். ஏய், என்ன கெஞ்சிக்கிட்டு? இந்த பாரு டிஜிபி சார், நானும் ஜெமினியும் தெரிந்துட்டோம். வெளியில் விடுவியா மாட்டியா? ரவுடியை அழிச்சா தான் ரவுடிசம் ஒழியும்னு இல்லை. ரவுடி திருந்தனாலும் ரவுடிசம் ஒழியும். நம்பிக்கையில் தான் எல்லாமே இருக்கு. போலாம். இந்த பாரு டிஜிபி சார், மனுஷன் திருந்தும்போது வழியை மறைச்சு நின்றுக்கிட்டு வண்டி ஓரமா போடுங்க சார். என்னது டாரசம் மாதிரி போனோம் மேல? ஆஹா ஜெமினி, வா வா. லைஃப் எப்படி இருக்கு? நெருப்பு மேல நிக்கிற போல இருக்கு. சட்டப்படி நீ ஒரு ரவுடி. உன்னை உள்ளே தான் வச்சிருக்கணும். சட்டங்கிறது ஃப்ரிட்ஜ் மாதிரி ஆயிடுச்சு. உள்ள எவ்வளோ நாள் வச்சாலும் ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருந்து வெளியே வரும்போது ஃப்ரெஷ்ஷாகவே கிரைம் நடக்குது. அதான் மாற்றி பார்த்தேன். உன்னை வெளியே விட்டேன். உன்னை வெளியே விட முடியாதுன்னு சட்டம் சொல்லிச்சா? இல்லையே. சட்டத்தையே சாப்பிடும் பொழுது ரூல்ஸ் என்ன? வெறும் ஊறுகா. ஸோ ஜெமினி மேலே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கிற சாஃப்ட் கார்னர் கூட உங்களுக்கு இல்லை. ஜெமினியால என் காலேஜுக்கு கெட்ட பேர். ஏன் காலேஜ்னு சொந்தம் கொண்டாடாதீங்க. உங்களுக்கு முன்னாடி 20 பிரின்சிபல், உங்களுக்கு பின்னாடி 40 பிரின்சிபல். ரூல்ஸ் சார், காலேஜ் ரூல்ஸ். மியூசியத்துக்கும் செத்த காலேஜ்னு தான் பேரு.
பாடாவதி ரூல்ஸ் இருக்கிற உங்க காலேஜும் மியூசியமும் ஒன்று. உங்களுக்கு தான் ஃபோன், எடுங்க. ஹலோ சார். ஆமாம் சார். சரி சார், காலேஜில் திரும்ப அவரை சேர்த்துக்கிறோம் சார். ஓகே சார். யாரு? கல்வி மந்திரி. மன்னிச்சுக்குங்க, என்னை பொறுத்த வரைக்கும் சிபாரிசு கூட பிச்சை தான். பரவாயில்ல, பாத்திரம் நிறைஞ்சது. முதல்ல நான் காலேஜில் சேர்ந்தப்போ கூட சிபாரிசில் தான் சேர்ந்தேன். அது திமிரு. இது கண்டிப்பா படிக்க முயற்சி பண்றியா? வெரி குட். ஜெமினி, இது முதல் சோதனை. கத்தியை தீட்டுறதா புத்தியை தீட்டுறதான்னு குழப்பம் வரத்தான் செய்யும். குழம்பின குட்டையில் மீனை வேணா பிடிக்கலாம், குழம்பின மனசில் எதையுமே பிடிக்க முடியாது. ஓகே? ஒரு நிமிஷம் தேஜா, அந்த கன்னடா லிங்க் பவுடர் மட்டும் தான் லைனில். என்ன சொல்லட்டும்? ஒன்றும் இல்லை தேஜா, சும்மா கை மாற்றி விட்டா போது கோடி ரூபாய் ஓடி வரும். ஓடி வரும், ஓடி வரும். என்ன படிச்சிருக்க? 3ஆம் கிளாஸ். இந்த கேங்கிலேயே ரொம்ப படிச்சிருக்கன்ற திமிரில் பேசாத. அந்த டிஜிபி கெடுபிடி ஜாஸ்தியாக இருக்கு. இதுக்கு அந்த மூலக்கார தான் சரி. போய் அந்த ஜெமினியை கூப்பிட்டு வா. நான் கூப்பிட்டேன்னு சொல்லு, ஓடி வருவா. மனுஷா, மனுஷா. என்ன ஜெமினி, சௌக்கியமா? தேஜா கண்டிட்டு வர சொன்னாரு. என்ன ஜெமினி தடுமாறுற? போன ஆட்சிக்கு க்ளோஸா இருந்ததால இந்த ஆட்சியில் எதுனா செஞ்சிருவாங்களோன்னு நினைச்சாராம். சோக்க ஐடியா கொடுத்து நைஸா வெளியே உன்னோட மூளை அவரோட பலம். என்ன கூட்டணி தெரியுமா? மகாபலிபுரம் தொட்டு 800 வரைக்கும் மடக்கலாம். வா குரு. சும்மா இருக்கியா பாரு, பழைய ஜெமினி. வா குரு. ஜெமினி, காலேஜில் கஞ்சா ஏஜென்சி எடுத்துக்கிறியா? செம்ம மாலுமா. என்னடா ஆச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லை ஜெமினி, தேஜாவுக்கு நான் தான் செகண்ட். படாங் வேலை நீ செகண்ட் ஆயிரு, நான் விட்டு தர்றேன். தேஜா கிட்ட ரெண்டே விஷயம் தான், பிடிச்சா சேர்த்துக்கோ, பிடிக்கல தீத்துரும். ஏய், ஏவிஎம் சார், ஜெமினி சார், உட்காருங்க உட்காருங்க. குட் ஈவினிங் ஜெமினி. பேட் ஈவினிங் ஜெமினி. என்ன ஜெமினி முடிவெடுத்த? ஜெமினி மனசு சீசா பழக மாதிரி ஆடிட்டு இருக்குல்ல. என்னதான் ஆடினாலும் டீ குடிச்சு முடிக்கிற வரைக்கும் தானே டைம். அப்போ இன்னைக்கு 2ல 1 முடிவு தெரிஞ்சிடும். டீ தீரப்போகுது ஜெமினி. போதும் போதும், பிரச்சனை சொல்லிட்டீங்களே, நானே பாத்துக்கிறேன். ஜெமினி ஜெமினி வரா. ஏய் வா வா மூலக்காரா, நீங்க போங்க. தலைவரை கேட்டேன்னு சொல்லிடுறேன் சார். என் கூட வந்து நீ சேர்ந்துருவன்ற நம்பிக்கையில தானே இந்த பரந்த உலகத்துல இந்த குழந்தை மறுபடியும் கால் வச்சுது. கூப்பிடாம வர வேண்டியவன் கூப்பிட்டாலும் வரமாட்டேன்னு 2 பேரை பஞ்சர் பண்ணி அமைச்சிருக்கே, நியாயமா? பரவாயில்ல, இப்பயாவது வந்து சேர்ந்தே. உன்கிட்ட சேரத்துக்காக வரல, அதை சொல்லிட்டு போதான் வந்தேன். திரும்பவும் கலாக்கிற பாத்தியா? சொல்லிட்டு போக முடியாது ஜெமினி. உனக்கு பயந்தோ பணிஞ்சோ நான் இங்கே வரல, எதுக்கும் துணிஞ்சு தான் வந்திருக்கேன். ஏமா எப்படி இருப்பான்னு பார்க்கணும், பசங்களை கிட்ட வர சொல்லு. யமலோகத்திலே வாழ்றவங்க நாங்க, எங்களுக்கே யமனா நீ? எரும மாடுக்கு யமன் தான்டா பாஸ். நீ மூலக்காரன்டா. சரி, முடிவா என்ன சொல்ற? இங்கே பார், நானும் ஒரு காலத்தில் ஒன்றை விட பெரிய தாதா அந்த சிட்டியை கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ இல்லை, என் வழியை மாற்றிக்கிட்டேன். நல்லவன் ஆயிட்டியா? நல்லவங்கிறது உனக்கு எனக்கு பெரிய வார்த்தைடா. மனுஷனாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். இதை பார், நான் என் வழியில் போயிட்டுருக்கேன். என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. அது உனக்கும் நல்லதில்லை, எனக்கும் நல்லதில்லை. நீங்கெல்லாம் புண்ணியம் தேடி காசிக்கு போனா இந்த உலகத்திலே பெரிய ஆளுங்கப்பா.
நான் உன் வழிக்கு இனிமே வராம இருக்க ஒரு கண்டிஷன். அண்ணே அது என்ன கண்டிஷன் அண்ணே? வெரி குட். உன் பேச்சை கேட்டு வெளியே வந்த என் மேல 1000 போலீஸ் கண்ணு. அங்கே இங்கே நகர முடியாம அந்த டிஜிபி சொல்லி சொல்லி யானை அடிக்கிறான். நீ டிஜிபிக்கு செல்ல புள்ள, எனக்கு கோஸ்டல் ஏரியாவில் பெரிய திருட்டு சரக்கு இருக்கிற டீல் இருக்கு. அதான் பவுடர் பிஸ்னஸ் இன்டர்நேஷ்னல் லெவல். இந்த ஒரு முறை கைமாற்றி கொடுத்தனா அப்புறம் ரெகுலராக கான்டாக்ட் கிடைக்கும். கோடியில் பொருளுவ. அந்த சரக்கை நீ இறக்கி கொடுத்தனா இனிமே உன் வாழ்க்கையில் குறுக்க வரமாட்டேன். என்ன சொல்ற? கேஜா வா போலாம். எனக்கு செய்ய பிடிக்கல. யாராவா? ஆள் அனுப்ப தெரியுது, சரக்கு நாக்கா இறக்க தெரியுது, ரோந்துக்கு சிக்காம போட்டு சேஃபா கொண்டு வர தெரியுது, வாழ தெரியலையே. எனக்கு ஒன்ன மாதிரி எப்படி வேணாலும் வாழ தெரியாது. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போல. போயிடலாம் வா வா. டேய் சக்தி, என்னமோ ஒரு செலவுன்னு சொல்லுவாங்களே, என்ன செலவு? மூல செலவு. என்ன மூல செலவை செய்யாத. போடா. மூளை இருந்தால் தான் நான் செலவு செய்ய முடியும். ஒன்னையும் கெடுத்து என்னையும் கெடுத்து திருந்தி தொலையண்டா. எனக்கு இது விட்டா வேற வேலை தெரியாத மூலக்காரா. இப்ப இறக்குற சரக்கோட மதிப்பு தெரியுமா? 2 கோடி. யாரும் அசையாதீங்க, சுட்டுடுவோம். ஆன்சர். டேய் ஓடாதடா டேய். ஆடச்சே. எத்தனை வருஷம் ஆனாலும் நான் வெளியே வருவேன். பரவாயில்ல தேஜா, அத்தனை வருஷமாக நான் நிம்மதியாக இருக்கேன். நீ வாழ்க்கை முழுக்க நிம்மதியா இருக்கலாம் ஜெமினி. தேஜா, சொசைட்டிக்குள்ள நீ திரும்ப நுழைய பாஸ்போர்ட் கொடுத்தேன், பயன்படுத்திக்க தெரியாம பாழாக்கிட்ட.